சாமி வருதுங்க. எந்த நேரத்திலே முருகன் உள்ள வர வேண்டுமோ அந்த நேரத்தில் வந்திருக்கா. ஏன்னா முருகனை பார்த்த உடனேயே சக்கரவாள பறவையாக இருந்தவன் கடல் நடுவிலே மாமரமாக போன போது நினைக்கிறான், முருகனை பார்த்தவன் தலை குனியுது. மனிதர்களுக்கு ஆண்டவன் வச்சிருக்கிறது அதுதான். நம்ம பையன் ஏதாவது தப்பு பண்ணிட்டா, டே என்னை பார்த்து சொல்லுனா பார்க்க முடியாது, தலை தானா கீழே விழும். நிமிருடா என் கண்ணை பார்த்து சொல்ல முடியாது. தப்பு செய்தவர்களுக்கு தலை தானா கீழே தொங்கும். இப்ப சூரபத்மனுக்கும் முருகனை பார்த்த போது அவன் தவறுகள் தெரிகிறது, தலை கீழே விழுந்தது. பார்த்தா முருகனுடைய கால் கட்ட விரலை பார்த்தான். அப்ப அவன் நினைக்கிறான், ஆஹா இந்த கட்ட விரலுக்கே 1000 கோடி மன்மதன் இணையாக மாட்டான், அப்ப இவன் வடிவத்துக்கு யாரை இணையாக சொல்ல முடியும்? 1000 கோடி காமர் அழகெல்லாம் திரண்டு ஒன்றாய் மேயின எனினும் செவ்வேளின் தூயமாம் நல் இணை அடிகளில் எழிலுக்கு ஆற்றாது என்றால் அன்னவன் மாயிரு வடிவத்துக்கு ஓமையார் வகுக்கற்பாலா. அப்ப கச்சியப்பர் சொல்றார், அவனை நாம இந்த நிமிஷம் வரைக்கும் பாவின்னு தான் நினைச்சிருக்கோம். ஆனால் அவன் 98% புண்ணியம் பண்ணி 2% பாவம் பண்ணவன். ஒன்று, அவன் யாகத்திலே தன்னையே அழித்து கொண்டுதான் இறைவனிடத்திலே வரம் வாங்கினான். சிவனுடைய காட்சியையே கண்டவன். அது மட்டுமல்ல, அவன் முற்பிறப்பிலேயும் முருகனுக்கு வாகனமாக வேண்டும் என்றே தவம் செஞ்சவன். சுக்கிரவாகு என்ற ஒரு தேசம், அதை ஆண்டு வந்த மன்னன் பெயர் பிரபாசன். அவனுக்கு சூரன் பத்மன் என்ற ரெட்டப்புள்ள முற்பிறப்புல. அதுக்கு அடுத்தது 2. இந்த குழந்தைகள் தவம் செய்தது. எனக்காக தவம் செய்தது நல்ல புருஷன் வேணும், நல்ல பெண்டாட்டி வேணும் இல்லை, முருகா உனக்கு நான் வாகனமாகணும். இப்போ நமக்கு சந்தேகம், சூரன் பிறந்த பிறகுதானே முருகன் வந்தான்? இல்லை, அனாதியாய் பலவாய் ஒன்றாய். முருகன் என்ற சக்தி அனாதியானது. நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி 6 முகத்தோட 12 கரத்தோட வந்தது தான் அவதாரம். அப்பத்தான் முருகன் அல்ல. இப்போ மின்சாரம் எல்லா இடத்துலையும் இருக்கிறது. சுவிட்ச் போட்டா விளக்கு மூலமா மின்சாரம் இருக்கு, கரண்ட் இருக்கு. நம்ம வீட்டில் விளக்கு எரியலைங்கிறதுனால கரண்ட் இல்லாமல் இல்லை, அது உலகம் முழுக்க பரவித்தான் இருக்கு. நம்ம கண்ணுக்கு அந்த மின்சாரம் தெரியல, அவ்வளவுதான். நம்ம கண்ணுக்கு தெரியல. உயிர் உடம்புக்குள்ளதான் இருக்கு, ஆனால் அசைஞ்சாதான் உயிர் இருக்குன்னு தெரிகிறது. நாம் அசையாத காரணத்தினால உயிர் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. காற்று எல்லா இடத்திலையும் இருக்கிறது. அது இலைகளையும் மரங்களையும் அசைத்தால் தான் காற்று இருக்குன்னு தெரியுது. அதனால்தான் முருகனை சொல்லும் போது அருவமும் உருவமும் ஆகி கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு நம்ம கண்ணுக்கு தெரிய கருணைகூர் முகங்களார். அப்பொழுதே முருகன் இருந்தான். உலகம் தோன்றிய காலத்திலே இருந்த அறிவு என்பது, ஞானம் என்பது முதல்ல இருந்து இருக்கு. இப்போ இந்த தவம் பண்ணுகிறான் சூரனும் பதுமனும். நாங்க முருகாவனுக்கு வாகனமாகணும், கொடியாகணும். தவம் செய்தவன் கடைசி வரைக்கும் தவத்தோட இருக்கணும். அப்பவே முருகனுக்கு சேவலும் மயிலும் வாகனமாய் இருந்தது. கைலாயத்திலே சிவபெருமானை பார்ப்பதற்காக எல்லா தேவர்களும் போயிருக்கிறார்கள். இப்போ ஒரு மீட்டிங்ல விஐபிஸ் போனா அவங்க கார் டிரைவர்லாம் வெளியே உட்காந்து ஒரு மகாநாடு போடுவாங்க. உனக்கு சம்பளம் ஒழுங்கா கொடுக்குறானா,
இதெல்லாம் கேட்டுப்பான். உங்கள் ஆள் எப்படி, டிரைவர் மகாநாடு. அது மாதிரி அங்கே திருமாலும் அக்னியும் பிரம்மனும் முருகனும் எல்லாரும் சிவபெருமான் சந்நிதிக்கு போயிட்டார். இங்கே அவருடைய வாகனங்கள் எல்லாம் பேசுகிறது. அப்பொழுது பெருமாளுடைய வாகனமான கருடன் இந்த மயில்கிட்டையும் சேவல்கிட்டையும் சொல்லிச்சு, உங்கள் போஸ்ட்டுக்கு ஆபத்து வந்துடுது. சில பேர் ரொம்ப நெருக்கமானவனாக இருப்பான். அவன் வந்து சொல்லுவான், யோ உன்னை தூக்கிறதுக்கு வேலை நடக்குதுயா, உன்னை தூக்கிட்டு வேற ஒரு ஆள் அந்த இடத்துல போட போகிறான்ப்பா. நமக்கு தெரியாது, அடுத்தவனுக்கு தெரியும். கருடன் வந்து சொல்லித்து, உங்களுடைய பதவிக்கு ஆபத்து வரப்போகிறது, அதுக்கு சேவலும் மயிலும் ஏற்கனவே இருக்கு. எங்கடா நம்மளை தூக்கிட்டு சூரபத்மன் வந்துட போறானோன்னு அந்த மயிலும் சேவலும் திட்டம் போடுகிறது. இன்னைக்கே ஒருத்தனை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இத்தனை போடுறான்னா யாரை டிரான்ஸ்ஃபர் பண்றான் அவனும் முயற்சி பண்ணுவா இல்லையா நம்மளை தூக்காம இருக்கா. இவனுக்கு 4 பேர் இருந்தா அவனுக்கு 4 பேர். அப்ப அந்த சேவலும் மயிலும் தங்கள் பதவியை இவர்கள் பறிக்காமல் இருப்பதற்காக முயற்சி பண்ணுது. என்ன செய்யணும்? இதை கேட்ட உடனேயே அந்த சூரபத்மன் முருகன் கிட்ட வந்து கேட்கணும். எஜமானன் கிட்ட தான் கேட்கணுமே தவிர இவனுக்குள்ள சண்டை போட்டுக்கப்படாது. எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் அவன் போடுறானா அவனை போய் கேட்கணும். யாரா நம்ம இடத்துக்கு வரானா அவனை அடிச்சு பிரயோஜனம் இல்லை. கத்தி நம்மளை வெட்டுதுன்னா வெட்டுறவங்கிட்ட போனமே தவிர கத்திக்கிட்டே சண்டைக்கு போறது. இந்த சேவலும் மயிலும் நேரம் இங்கே வந்தது. சூரபத்மன் கிட்ட தவம் செய்ய முடியாம கொத்துக்கிறது, சண்டை போடுறது. அவன் முருகன் பார்த்து கொள்ளுவான்னு அவனும் பேசாம இல்லை. முருகனுக்கே வாகனமா இருக்கிற பாக்கியம் கிடைச்சு கூட இந்த சேவலுக்கு மயிலுக்கும் அது போய் சொல்லியிருக்கணும், முருகா எங்களை விலக்கிடாதே, வேற ஒருத்தருக்கு கொடுக்க போறியாமேன்னு கேட்டிருக்கணும். கேட்காம சண்டை போட்ட உடனே முருகன் பார்த்தான், எனக்கு வாகனமாக இருக்கிற பெருமை கிடைத்தும் கூட அற்பத்தனத்தோடு வேறொருவன் தவத்தை கெடுக்க போன, இன்னையிலிருந்து மயிலே நீ எனக்கு வாகனம் இல்லை, சேவலே நீ எனக்கு கொடி இல்லை. சூரபத்மா, நீங்க 2 பேரும் இவ்வளவு தவம் பண்ணி உங்களுடைய தவத்துக்கு என்ன குறைவு வந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம முழுமையா செய்யணும். பாதி கிணறு தாண்டக்கூடாது. பாதி பூஜை பண்ணும்போது வாசல்ல யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாது. அபிராமி பூத்தவளே புவனம் 14 கூத்தவளே இருமா நான் கீரை கறி வரேன், நான் அபிராமி போய் கீரை வாங்குவாளா? போகக்கூடாது. அதனால இங்கே நீங்கள் பாதியிலே விட்டு விட்டீர்கள், தவக்குறைவு. சரியா பூஜை பண்ணாம தவம் செய்த நீங்கள் தப்பு தப்பா செய்தீர்கள், அதனாலே அசுரர்களாக பிறக்க வேண்டும். அந்த 2 பேர் தான் சூரனும் பதுமனா பிறந்தார்கள். பிறந்த பிறகுதான் சிவபெருமான் வரம் கொடுத்தார், பிறக்க வேண்டும் என்று ஆணையிட்டவன் முருகன். ஆனா அதான் சொன்ன 98% அவங்க தவம் பண்ணான், கொஞ்சம் தான் தப்பு பண்ணான். தப்புக்குரிய தண்டனை அரக்கனாக, உங்கள் புண்ணியத்துக்குரிய தண்டனை நீங்க எதை வேண்டி தவம் செய்தீர்களோ அதை கொடுப்பே. சில பேருக்கு கேட்ட உடனே கொடுப்போம், சில பேரை இழுத்தடிச்சு கொடுப்போம், சில பேருக்கு 4 உதச்சிட்டு கொடுப்போம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கறது இல்லை. இங்க அதே மாதிரி தப்புக்கு தண்டனை. இப்போ பார்க்கிறான் அவன். ஆண்டவனை பார்க்கறது கூட ஒரு பாக்கியம் வேணும். அப்ப கச்சியப்பர் சொல்லுவார், இவனை போய் நம்ம கெட்டவன்னு சொல்றமே, இந்த சூரபத்மனை போய் கெட்டவன்னு சொல்றமே, இன்னமும் முனிவரும் தேவரும் இணையன் என்று உன்னரும் தன்மை தாய ஒரு தனி முருகனை தன்னிரு விழிகளால் காண பெற்றான் தானவர்க்கு இறைவன் என்றால் அந்நவன் தவத்தின் பேற்றை யார் அறிந்து உரைக்கற்பாலார். இன்னமும் முருகன் எப்படி இருப்பான், அடியன்னா முடியன்னான்னு தெரியாம தேவர்களும் முனிவர்களும் தவிக்கிற போது அவனை தன் கண்முன்னால காணுகிற பாக்கியம் இவனுக்கு கிடைத்தது என்றால் இவன் எவ்வளவு தவம் பண்ணியிருக்கணும். இப்ப நிற்கிறான் மாமரமாக, பெருமை பெற்ற மரமாக. ஐப்பசி மாதம் வளர்பிறை கந்தர் சஷ்டி, சரியாக சூரிய அஸ்தமனம். எதுவானாலும் அந்த அஸ்தமனத்தில் 6 மணிக்கு தான் நடக்கணும். சூரியன் விழுந்ததுக்கு பிறகு எதையும் செய்யப்படாது. திருவண்ணாமலை தீபமா, சரியா சூரியன் மலைவாயில விழுவா, பஞ்சமூர்த்திக்கு தீபாராதனை, அர்த்தநாரீஸ்வரர் வந்து குதிப்பார், மலை மேல தீபம், எல்லாம் ஏக காலத்தில் அந்த 6 மணிக்கு நடக்கும். குலம் செய்த புண்ணியத்தினாலே தீபம்னா திருவண்ணாமலையில் நான் இருப்பேன். அண்ணாமலையார் எனக்கு தாயும் தந்தையும், நான் இல்லாமல் அங்கே ஒரு திருவிழாவும் இருக்காது. அது 6 மணிக்கு அந்த பக்கம் பார்த்தா சூரியன் அஸ்தமனம். உங்கள் கடியாரமெல்லாம் கணக்கு கிடையாது, 6 மணிக்கு தான் அஸ்தமனம் ஆகும் இந்த மாசத்துல. அப்போ 6 மணிக்கு சூரிய அஸ்தமனம். அதே நேரத்தில் உள்ள இருந்து இறைவனிடத்திலே பாகம் பெற்ற நாள். அந்த வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை தான் இந்த அர்த்தநாரீஸ்வரர் வெளியே வருவார். அவரை வெளியே கொண்டு வருவார், தூக்கி 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 போடுவாங்க, குதின்னு குதிப்பார். ஒரு வினாடி தான். இங்க பஞ்சமூர்த்திகளும் நிற்பார்கள். அண்ணாமலையார்,
உண்ணாமலை, முருகன், விநாயகர், சண்டிகேஸ்வரர், இந்த 5 பேருக்கும் தீபாராதனை நடக்கும். அங்கே அர்த்தநாரீஸ்வரர் அதே நேரத்தில் குதிப்பார், சூரியன் கடல் விழுவான், மலை மேலே தீபம். சபரிமலையில் சரியா 6 மணிக்குத்தான் ஜோதி தெரியும். அதே மாதிரி சூரசம்ஹாரம் திருச்செந்தூரில் சரியா 6 மணிக்கு சூரியன் மலைவாயில விழுகிற போது தான் முருகப்பெருமான் சூரன் அழிப்பார். அதுக்கு 1 நிமிஷம் முன்னாலேயும் நடக்காது, 1 நிமிஷம் பின்னாலேயும் நடக்காது. இது சாஸ்திர விதிப்படி செய்யப்பட்டது. இப்போ எல்லா கோவில்கள்லையும் அவங்க வசதிப்படி ராத்திரியில் 8 மணிக்கு 7 மணிக்கு 6 மணிக்குத்தான் இங்கே. அதனாலே சூரியன் மலைவாயிலே விழுகிற நேரம் நிற்கிறான். இப்போ இதுவரைக்கும் எந்தெந்த ஆயுதத்தையோ வைத்து போர் செய்தான் முருகன், இப்போ வேலை எடுக்கிறான். ஏன்னு கேட்டால் இதுதான் ஞானம், இது ஞானவேல். ஒருத்தன் கழுத்தா இருக்கணும்னா கத்தியோ அருவாளோ எடுக்கணும், ஒருத்தன் மார்பில் குத்தணும்னா அம்பு போடலாம். ஆனால் ஞானத்தை கொடுக்கணும்னா இந்த வேல் தான் வேணும். இப்போ அவனுக்கு அஞ்ஞானம் இல்லை, அவனுக்கு தெளிஞ்சு போச்சு, அவன் செய்த தவறை உணர்ந்து விட்டான். இப்போ முருகனிடத்திலே நிற்கிறான் பக்தனாக. ஆனால் அவனுடைய அஞ்ஞானம் தீர வேண்டும். ஒருத்தவங்களை தண்ணி கொடுக்கணும்னா அந்த சொம்பை விளக்கிட்டு தான் தண்ணி கொடுப்போம். அது மாதிரி இவனிடத்திலே இருக்கின்ற அந்த தான் என்ற ஆணவத்தையும் என்னுடையது என்ற அகம்பாவத்தையும் தான் அழிக்கணுமே தவிர சூரனை அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலே முருகப்பெருமானுடைய வேல் அவருடைய மார்பிலே அந்த மரத்திலே பாய்ந்து 2 கூரா வந்தது. சூரன் என்ற உருவமுள்ள ஒருவனை கொல்லல, சூரன் என்ற உருவமுள்ள ஒருவன் மார்பிலே வேல் பாய்ந்திருந்தா அது எப்படி 2 கூறாகும்னு கேள்வி கேட்கலாம். இவன் மரமா நிற்கிறான். மரமா நிற்கிறான்னா என்ன அர்த்தம்? என்ன செய்யறதுன்னு தெரியாம நிற்கிறான். ஏன்டா மரம் மாதிரி நிற்கிறேன்னா கிளையோட பூவோட பிஞ்சோட நிற்கிறான்னு அர்த்தம். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு மரமாட்ட நிற்கிறேன்னா என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்பது. இதுவரைக்கும் சூரபத்மனுக்கு சண்டை போட எண்ணம் வந்தது, இப்ப சண்டை போடவும் மனசு வரல, பாதத்தில் தாழவும் முடியல, என்ன செய்வதுன்னு தெரியாம திகைத்து போய் மரமாக நிற்கிறான். உணர்வுகள் இல்லாத நிலையிலே தான் பசுவை படுத்துத்தான் பதி நம்மளை அழைத்து கொள்ளுவான். அதான் இந்து தர்மம். பசு பதி பாசம். பதி ஆண்டவன், பசு உயிர்கள். நாம் அவங்கிட்ட போகாம நம்மளை தடுக்கிறது இந்த உலகத்தின் மேல இருக்கிற ஆசை. நம்ம மேல இருக்கிற ஆசை, பொண்டாட்டி மேல இருக்கிற ஆசை, சொத்து மேல இருக்கிற ஆசை. ரொம்ப ஆசை இருந்தால் இழுத்துக்கிட்டே கிடப்பான். அதுக்காக தான் முன்ன காலத்துலலாம் சில பேருக்கு ரொம்ப நேரம் இழுக்கும் சாகிற போது. அப்போ என்ன பண்ணுவாங்க, டே பண ஆசை, அவன் பொட்டி விட்டு போகிறதுக்கு மனசு வரலடா, கொஞ்சம் தங்கத்தை உரைச்சி வாயில் ஊற்றுக்கிடாமா. இல்லைடா அவங்க பிறந்த ஒரு மண்ணை கொண்டு வந்து டம்ளரில் தண்ணியில் கரைச்சி ஊற்றுமா, இது ஏற்கனவே இழுக்குது, நீ மண்ணை கரைச்சி ஊற்றினா அப்படியாவது போட்டுமேன்னு. இன்னும் சில பேர் பெண்டாட்டி கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார சொல்லுவாங்க. மனைவி விட்டு போக அந்த உயிருக்கு மனசு வரல, அதுதான் இழுக்கிறது, அவளை உட்கார சொல்லுடா, உயிர் போயிடும். இது ஆசை இருக்கிற வரைக்கும் இழுத்துக்கிட்டு தான் கிடக்கும். அந்த ஆசை அடியோடு அழியினா தான் பாசம் வழுக்குது, ஆசை வழுக்கிறது. அதனால இங்கேயும் இவனிடத்துல இருக்கிற பாசம் எல்லாம் அழிந்து போய் இவன் மரமா நிற்கிறான். இப்ப இவனிடத்துல அஞ்ஞானம் இல்லை, இவனிடத்துல ஆணவம் இல்லை, இவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஞான பண்டிதனுடைய ஞானமயமான வேல் ஆழ்ந்து அகன்று கூர்ந்த அறிவின் வடிவாக இருக்கிற வேல் அந்த மரத்துக்குள்ள பாய்ந்தது. அது 2 கூறாக, மரத்தை 2ஆ உடைக்க முடியும். மனுஷனை இப்படி பழக்க முடியாது, வச்சு அருன்னு அறுக்கணும், அது 6 மாசம் ஆகும். அதுவும் நேராக இருக்க முடியாது, கோண தான் போகும். மரத்தை 2ஆ வெட்டலாம், இப்படியும் வெட்டலாம் இப்படியும் வெட்டலாம். நேர பாய்ந்த உடனே 2ஆ விழுந்தான். ஒன்று ஆணவம் அகங்காரம், இன்னொன்று மமகாரம். நெல்லுக்கு உமி மாதிரி, செம்புக்கு களிம்பு மாதிரி, பூவுக்கு புறவிதழ் மாதிரி எல்லாருக்கும் இது 2 உண்டு. நான் என்பது ஆணவம், என்னோடதுங்கிறது மமகாரம். இது 2 உண்டு. இந்த என்னுடையது என்பதை கூட விட்டுடலாம், ஞானிகளெல்லாம் விட்டுறார்கள். ஆனால் நான் என்பதை விடுறது அவ்வளோ கஷ்டம் இல்லை, அதை அடக்கலாம், அவ்வளோதான். நான் முருகனை வணங்குறேன்ப்பா, நான் இப்போ நல்லவன் ஆயிட்டேன். ஆணவம் இல்லை, நான் இப்போ நல்லவன் ஆயிட்டேன், நான் முருகனை அப்போ அந்த நான் இருக்கும். நான் அடியோடு போகிறதுங்கிறது முடியாது. இது நல்ல நான், இது நல்ல நான். நல்ல நான் நம்மகிட்ட இருக்கணும், கெட்ட நான் போயிடணும். அந்த நல்ல நானை கொடுப்பது தான் ஞானம். இப்பொழுது அந்த நான் என்ற ஆணவம் இருக்கிறதே, அகங்காரம் இருக்கிறதே, அது மயிலாச்சு. என்னுடையது என்ற மமகாரம் இருக்கே, அது சேவலாச்சு. ஏன்னு கேட்டா சேவல் தன்னோடதுன்னு வச்சுக்கிறது இல்லை. சேவலுக்கு உண்மையா சாதாரண மரணமே கிடையாது, கோழிக்கு சாதாரண மரணமே கிடையாது. ஒன்றா முட்டை போட்ட உடனேயே பச்சை முட்டையை குடிக்கிறான்,
இன்னும் சில பேர் ஹாஃப் பாயில் பண்ணி சாப்பிட்றான். இன்னும் கொஞ்சம் பேர் அதையே என்னது ஆம்லெட் போட்டு சாப்பிட்றான். அதுக்கு மேலே கொஞ்சம் வளர்ந்தா குழம்புல போட்டுடுறான். ஆக மொத்தம் கோழிக்கு இயற்கையான சாவு கிடையாது. அதனுடையதை அது காப்பாற்றிக்க முடியாது. அந்த என்னுடையதுங்கிறது அது என்னைக்கு இந்த உலகத்தில் முட்டைக்குள்ளே வந்ததோ அப்போவே அது முடிவு பண்ணிடும், எப்போ வேணும்னாலும் இது அவனோடது, அவன் வீட்டு சட்டியோடது, என்னோடது இல்லை. அந்த என்னுடையது என்பதை அழித்து விட்ட அந்த மயில் சேவல் இங்கே மமகாரமாக கொடியாக உயர்ந்து, எவன் ஒருவன் தன்னை அழித்து கொண்டு மற்றவர்களை வாழ வைக்கிறானோ அவன் உயர்வான். இது தன்னை அழித்து கொண்டு மற்றவன் வயிறை ரொப்புது. விடிய காலையில் சேவல் கூவும் கொக்கரக்கோ. மற்ற எந்த பறவையும் முழு வார்த்தை பேசாது, காக்கா பீப்பி பேபே தான். இது ஒன்று தான் கொக்கரக்கோங்கும். கொக்கு அற கோ. கொக்குனா மாமரம், அறனா கொன்ற, கோன்னா தலைவனே. மாமரமாக நின்ற என்னை அழித்த என் தலைவனான முருகா. ஒவ்வொரு நாளும் காலையில் அப்போதான் சூரிய உதயத்துக்கு முன்னால சேவல் கூவும். இருள் அகன்று உதயம் தோன்றுவதற்காக அஞ்ஞான இருள் அழிந்து மெய்ஞான சூரியனான முருகப்பெருமான் தோன்றுவதற்காக இந்த சேவல் தன் அனுபவத்தை சொல்லுகிறது. மயில் இருக்க இந்த நான் அழியாது. மயிலுக்கு 7 நிறம். மயில் உடம்புல பார்த்தீங்கன்னா சிவப்பு இருக்கும், கருப்பு இருக்கும், மஞ்சள் இருக்கும், பச்சை இருக்கும், நீலம் இருக்கும், சாம்பல் வர்ணம் இருக்கும், வெள்ளை இருக்கும். இத்தனையும் இருக்கும் மயிலில். 7 வர்ணம். இந்த ஆணவத்துக்கு 7 வர்ணம் உண்டு. துக்கம், சந்தோஷம் எல்லாமே அதனால் நான்கிறதுல வர்றது தான் எல்லாமே. மயிலுக்கு 7 நிறம். இப்போ அது மயிலாக மாறி வந்து வணங்குகிறான். சேவல் வந்து நிற்கிறது. எம்பெருமான் சேவலை கொடியாக மயிலை வாகனமாக்கினான். ஒன்று பார்க்கணும். நேத்தி வரைக்கும் திட்டினவன் காற்றினால் தள்ளுண்டு நெருப்பினால் சூடுண்டு கங்கை ஆற்றிலே அலைப்புண்டு சரவணம்புக்கு ஒதுக்குண்டு வேற்றி பேர் முலையுண்டு அழுதே விளையாடு நேற்றை பாலநாடா பரமருள் ஏசினவன். ஆனால் அவனுக்கு வாழ்வு தந்திருக்கார். மற்ற இடத்துலலாம் பார்த்தா சிவனை வணங்குவோம், நந்தி எங்கேயோ இருப்பார், நந்தியை வணங்காமையே கூட போவோம். அம்பாளை வணங்குவோம், அவனும் தவம் பண்ணினதுனால தான் அவன் வாகனமானான். சிங்கத்தை வணங்காமையே போவோம். பிள்ளையாரை வணங்குவோம், பெருச்சாளி வணங்க மாட்டோம். ஆனால் முருகனை வணங்கினா மயிலையும் சேர்த்து தான் வணங்கணும். மயில் வெளியே இருக்காது, கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயே இருக்கும். மயில் கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயே இருக்கும். முருகன் அது மேலே ஒரு காலை வச்சுட்டு தான் இருப்பான். ஏன்னா ஆணவத்தை அழிக்க முடியாது. அது எப்போ வேணால் தலை தூக்கும், எப்போ வேணால் தலை தூக்கும். அதனால தான் சொல்லுவாங்க முன்னெல்லாம் குழந்தை குறும்பு பண்ணா சுப்பிரமணிய சாமி மயில் வாகனத்தில் ஒரு கண்ணு வச்சிருக்கோம்னா இந்த பையன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கணும்பாங்க. அவர் காலை மேலே வச்சிருப்பார். அந்த ஆணவம் தலை தூக்க விடாமல் சேவல் கொடி அப்படி சாத்தி கூட வைப்பார். ஆனால் மயிலேருந்து காலை எடுக்க மாட்டார். ஒன்று மயில் பக்கத்தில் நிற்கணும், பின்னாடி நிற்கணும், முன்னாடி நிற்கணும் கர்ப்ப கிரகத்தில். அதை எப்பொழுதும் முருகப்பெருமான் ஞானம் என்பது கடைசி வரைக்கும் இருந்தால் தான் அஜ்ஞானம் அழியும். கொஞ்சம் ஞானம் போனால் கூட அஜ்ஞானம் தலை தூக்கும். அதனால தான் மற்றது மாதிரி வாகனத்தை வெளியே அனுப்பாமல் தன்கிட்டே வச்சுருக்காரு. அதில் 3 விதம். இந்த பக்கம் வலது பக்கம் வள்ளி, இடது பக்கம் தெய்வான. மயில் சில கோவிலில் இடது பக்கமாக பார்த்து நிற்கும், அது தெய்வானையை பார்த்து. சிலது வலது பக்கமாக பார்த்து நிற்கும், ஏதோ அபூர்வமான கோவிலில் நேர பார்த்து நிற்கும். இது 3க்கு 3 விசேஷம். கிழக்க பார்த்து வலது பக்கம் பார்த்து நின்னா வள்ளியை பார்த்து நின்னா வள்ளி இந்த உலகத்தை எல்லாத்தையும் கொடுப்பா, இகலோகத்து இன்பத்தை தருவா. இடது பக்கம் இப்படி திரும்பி அது பார்த்து தெய்வியான பக்கம் இருந்தால் மோட்சத்தை கொடுப்பா. நேர பார்த்திருந்தா தற்காலிக சுகம் நமக்கு கிடைக்கும். அதனால தான் வசன மிகவேற்றி அலையாதே மனது துயராற்றில் உழலாதே இசைமையில் சடாட்சரம் அதனாலே இகபர சௌபாகியம் அருள்வாயே. இகத்தை தருவது வலது பக்கம், பரத்தை தருவது இடது பக்கம், சௌபாகியத்தை தருவது நேரம். இது மயிலில் இத்தனை இருக்குது. அது போய் பார்க்கணும். எந்த கோயிலுக்கு எல்லா இடத்துலையும் தெய்வீயான பக்கம் இப்படி திரும்ப இருக்கிற மயில் இருக்கிறது அபூர்வம். அப்படி மயில் இருக்கிற கோவிலுக்குள்ளே போய் வணங்கினால் நமக்கு மிகப்பெரிய மோட்சம் கிடைக்கும், நல்ல கதி கிடைக்கும், பிறவி இல்லாத நிலை கிடைக்கும். 3/4 வாசம் இப்படி பார்த்தா இருக்கும், வள்ளியை பார்த்தா இருக்கும். இந்த உலகத்து இன்பத்தை தான் தருவான். நேர பார்த்துருக்கிறது ரொம்ப அபூர்வம், அது பாலமுருகனுக்கு தான். இப்போ அந்த சேவலும் மயிலுமாக 2 பேருமாக சேவல் கொடியோட இங்கே தனக்கு வாகனமாக ஏற்றுக்கொண்டு கந்த பெருமான் ஐப்பசி மாதம் சஷ்டியிலே காட்சி தருகிறான். அதனால தான்
சட்டி கொக்கரிக்கம்மா, சட்டியிலே இருந்தால் அகப்பையிலே வரும். குழம்பு சட்டியில் இருந்தால் தான் எடுக்கணும் இல்லை, சஷ்டியிலே விரதம் இருந்தால் நம்முடைய அகப்பை கருப்பையிலே நல்ல குழந்தை பிறக்கும். அதுக்காக தான் சஷ்டி விரதமே. இந்த சஷ்டி விரதம் இருக்கணும்னா உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது. குழந்தை வேணும்னு கேட்டா, மற்ற சஷ்டி விரதத்துக்கு அவரவர் சௌகரியப்படி தண்ணி குடிக்கலாம், இல்லை 2 பழம் சாப்பிடலாம். உடம்பையும் பார்த்துக்கணும், 2 நாள் இருந்து 3ஆம் நாள் விடக்கூடாது. சில பேர் பலகாரம் பண்ணுவான், சில பேர் ஒரு நேரம் சாப்பிடுவோம்பாங்க. குழந்தை வேண்டும் என்று விரதம் இருந்தால் கணவன் மனைவி 2 பேரும் விரதம் இருக்கணும். கணவனுக்கு மட்டும் கோயிலுக்கு போய் இவர் மட்டும் போவார் முருகன் கோயிலுக்கு, முருகா எனக்கு ஒரு குழந்தை கொடுக்குறேன்பான். அவனுக்கு குழந்தை பிறக்கிற தகுதி இருக்கும், அவன் பொண்டாட்டி கேட்கல, அவளுக்கு குழந்தை பிறக்காது. சில பெண்கள் போய் முருகா எனக்கு குழந்தை பிறக்கணும், அவளுக்கு தகுதி இருக்கும், அவனுக்கு குறை இருக்கும். அதனால தனியா போனாலும் ஜோடியா போனாலும் எங்களுக்கு ஒரு குழந்தையைத்தான் நீங்க கேட்கணும், எனக்குத்தான் கேட்கக்கூடாது. மற்றதெல்லாம் கேட்கலாம், எனக்கு நல்ல கதியை கொடுப்பா, எனக்கு வேலை கொடுப்பா, இதெல்லாம் கேட்கலாம். குழந்தையை கேட்கிற போது மட்டும் எங்களுக்கு ஒரு குழந்தையைத்தான், ஏன்னா 2 பேர் இணைந்து தான் குழந்தை வரணும். அந்த எங்களுக்கு குழந்தையைத்தான் தான் கேட்கணும் இறைவன் கிட்ட போய். அதற்கு விரதம் இருந்தால் அந்த 6 நாளும் உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது, முழு பட்டினி தான் இருக்கணும். அந்த முழு பட்டினிலையும் இந்த குழந்தைக்கு பால் ஊட்டுற சங்கு இருக்குமே, பாலோடம்பம், அந்த பாலோடையில் பாலை வச்சு காலையில் குளிச்சுட்டு முருகன் சந்நிதியில் வீட்லேயே ஒரு படத்தை வச்சு அந்த சங்கில் பாலை வச்சுட்டு, சர்க்கரையெல்லாம் போடக்கூடாது, பாலை வச்சுட்டு புருஷன் முண்டாட்டி 2 பேரும் விரதம் இருக்கணும். அந்த பாலை சாயந்தரம் 2 பேரும் ஆளு கொஞ்சம் குடிக்கணும். குடிச்சிட்டு அந்த சங்கை யாராவது ஒரு குழந்தைக்கு கொடுத்துடணும். அது உங்கள் சொந்தக்கார குழந்தையா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், யாருக்கு வேணாலும். யாராவது ஒரு குழந்தைய அவனே கொண்டு வந்து விடுவான், கரெக்டாக கிடைக்கும். எங்கெங்க இங்கே சங்கில் பால் குடிக்கிற குழந்தையே இல்லையே, எங்கிருந்தோ வந்து சேரும். அது பலிக்கணும்னு இருந்தா அந்த 6 நாள் அப்படி விரதம் இருந்து 7ஆவது நாள் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு அவங்கிட்ட மடிப்பிச்ச கேட்கணும். அப்பா உன்னை வணங்க, எனக்கு பின்னாலே உன்னை வணங்க எனக்கு ஒரு குழந்தை வேணும். என் சொத்துக்கு குழந்தை வேணும்னு கேட்டால் உங்களை தெருவில் நிறுத்திவிட்டு அது போயிடும். எனக்கு பேரம்பேத்தி வேணும், நல்ல மருமக வேணும்னா அவன் பொண்டாட்டி கட்டிட்டு போயே போயிடுவான், அவங்களை திரும்பியே பார்க்க மாட்டான். உன்னை வணங்க, எனக்கு பின்னாலே உன்னிடத்திலே நன்றி காட்ட ஒரு குழந்தையை கொடு, அப்படித்தான் கேட்டார்கள் ஞானிகள் எல்லாம். நமக்கு பின்னால் அந்த பூஜை நிற்கப்படாது, நமக்கு பின்னால் அந்த வழிபாடு நிற்கப்படாது. நீங்கள் விரதம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வருகிறவர்களும் அந்த வரலட்சுமி விரதத்தையோ அந்த பூஜையோ வீட்டில் பண்ணணும். அந்த சாமி படத்தையெல்லாம் தூக்கி வெளியேறுகிற மாதிரி ஒரு பிள்ளை பிறக்கப்படாது. எனக்கு பின்னாலே இந்த குடும்பத்தை கட்டி காக்க உன்னை வழிபடுவதற்கு ஒரு குழந்தையை கொடு. சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு இப்போ கேட்கணும். இப்போதான் கோபமெல்லாம் அடங்கியிருக்கும். திருச்செந்தூரில் இப்போ முடிஞ்ச உடனே சுவாமி இப்படி வரமாட்டார், நேராக கடலுக்கு கொண்டு போய் குளிக்க வச்சுருவாங்க. முருகனோடையே தான் நாமளும் குளிப்போம். முடியாதவங்க வெளியே வந்து தண்ணி தெளிச்சுக்கலாம். அந்த குளிச்சுட்டு வருவான் பாருங்க அந்த ஜெகத் ஜோதியா, அப்போ பார்க்கணும், அந்த அழகே வேறையா இருக்கும். சூரனை சம்ஹாரம் பண்ண போகிறபோது அந்த முருகன் முகத்தில் ஒரு ஆங்காரம் இருக்கும், ஒரு கோபம் இருக்கும். அதெல்லாம் உத்து பார்க்கணும், பார்த்தா தெரியும். கோபத்தோடு போவான். சம்ஹாரம் முடிந்து கடலில் குளிச்சுட்டு ஜிகுஜிகுன்னு இழுத்து தூக்கிட்டு வருவாங்க வேகமாக. அப்படியே அந்த முகத்தில் ஒரு ஒளி, ஒரு சந்தோஷம். அப்போ மடிப்பிச்ச கேட்கணும். அப்போ எல்லாம் கொடுப்பான், எல்லாம் கொடுப்பான், ஆனந்தத்தோடு கொடுப்பான். எப்போ கேட்கணும்னு தெரிஞ்சு மூடு இருக்கிற நேரம் பார்த்தானே கேட்குறீங்க. அப்பா கிட்ட சினிமாவுக்கு காசு கேட்கணும், தீபாவளிக்கு புடவை கேட்கணும்னாலும் புருஷனுக்கு மூடு இருக்கான்னு பார்த்து தானே கேட்குறீங்க. வந்தோடனே காப்பியை கொடுத்து நல்ல டிஃபனை கொடுத்து, என்னங்க ஆஃபீஸில் எப்படிங்க என்னங்க இத்தனையும் கேட்டு தானே. சாமிக்கு மட்டும் மூடு இருக்காதா? சூரசம்ஹாரத்தின் போது கேட்கவே கூடாது. இப்போ வெளியே போகிற போது நம்ம தூரம் நிற்க பார்க்கணும், வணங்கப்படாது. சூரசம்ஹாரத்துக்கு போகிற போது நம்ம பார்க்கணும், மனசுக்குள்ளே நினைக்கணும், எங்கிட்ட இருக்கிற தீமையை எல்லாமும் சம்ஹாரம் பண்ணிவிடு, சுற்றிலே இருக்கிற தீமைகளை எல்லாம் அழித்து விடு முருகா, நிம்மதியத்தா. நம்ம திரும்பி வரும்போது தான் கையெழுந்தி கேட்கணும், முருகா கொடு, முருகா எனக்கு இதை கொடு. அப்படித்தான் சஷ்டி விரதம் இருக்கணும். அப்படி இருந்தால் சத்தியமாக குழந்தை பிறக்கும். இதை சொல்ல தகுதி ஏன் இருக்குன்னா எங்கள் வீட்டில் அது நடந்தது. என்னுடைய சகோதரிக்கு 7 முறை கர்ப்பம் தரித்து 90 நாளில் போயிடுது அபார்ஷன். எத்தனை ஃபாரின் டாக்டரும் அத்தனை பேர்கிட்டையும் காட்டினோம். எல்லாரும் சொன்னது இந்த கர்ப்பப்பை 3 மாசத்துக்கு மேலே குழந்தைய தாங்கிற சக்தி இல்லை, பிறக்காதுன்னு கைவிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் சஷ்டி விரதம் இருந்தா இதே மாதிரி சங்கு பால் குடிச்சு 6 நாளும்
வேணுமேங்கிற ஒரு பசி எடுக்கலை, தாகம் எடுக்கலை, தண்ணி கூட குடிக்கல. அந்த குழம்பு எந்த கருப்பையில் ஒரு குழந்தை தங்காது 90 நாளைக்கு மேலேன்னு சொன்னாங்களோ, சஷ்டி விரதம் இருந்த பிறகு அவ கருத்தரித்த பிறகு ஒரு மருந்து சாப்பிடாம, ஒரு டாக்டர்கிட்ட செக்கப்புக்கு போகாம, ஒரு ஊசி போட்டுக்காம அந்த கர்ப்பப்பையில ரெட்டை குழந்தைய அடைச்சு சுகப்பிரசவமா ஆணொன்னு பெண்ணொன்னு பிறந்து, ஐயாவுக்கு தெரியும் சீனிவாசன், ஆணொன்னு பெண்ணொன்னு பிறந்து அவன் என்ஜினியரா இருக்கான், அவன் பிஜியா. முருகன் கொடுத்த பிச்சை, சஷ்டி விரதம் கொடுத்தது. அப்படி விரதம் என்பதை எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தால், குழந்தை வர வேண்டான் இருக்கிறவங்க சும்மா, ஆனால் உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது. விரதம் இருக்கிறவர்கள் நீங்கள் பலகாரம் சாப்பிட்டாலும் எது சாப்பிட்டாலும் உப்பு போட்டும் சாப்பிடக்கூடாது, பால் குடிக்கக்கூடாது. 6 நாள் பால் குடிக்கக்கூடாது. இப்போ போய் குடிக்கணும். யாரெல்லாம் விரதம் இருந்தீர்களோ நீங்கள் அத்தனை பேரும் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு, முருகா எங்கள் வயிற்றுல பால் வாத்தடா அப்படின்னு சொல்லி இப்போ பால் குடிக்கணும். நாளைக்கு தான் சாப்பாடு. இத்தனை ராத்திரியோட ராத்திரியே சமைக்க ஆரம்பிச்சிடும். அதனாலே அந்த சூரனும் பதுமனுமாக இருந்து இறைவனை குறித்து செய்த தவத்தின் காரணத்தினாலே எந்த நேரமும் இறைவனிடத்திலேயே நீங்காமல் இருக்கிற நிலை வந்தது. நாமும் கேட்கணும், உனையென்றும் மறவாமை வேண்டும். இறைவா, நான் என்ன பிறவி எடுத்தாலும், கல்லாய் பிறந்தாலும் புல்லாய் பிறந்தாலும் உனையென்றும் மறவாமை வேண்டும். அதுதான் ஆண்டவங்கிட்ட கேட்கணும். அதுதான் நன்றி. அதுதான் நன்றி. நமக்கு எல்லாம் கொடுத்தவன் அவன். கையை கொடுத்து, காலை கொடுத்து, மூக்கை கொடுத்து, இத்தனையும் கொடுத்து, முடியா பிறவி கடலில் புகார், முடிய கெடுக்கும் மிடியால் படியில் விதனப்படார். முருகனை மனப்பூர்வமாக நம்பி வணங்கினால், ஆனால் சோதனை நிறைய வரும். முருக பக்தர்களுக்கு சோதனைகள் நிறைய வரும். அதே நேரத்தில் அதை காப்பாற்றியும் கொடுப்பான். அந்த சோதனைகளிலே இருந்து நம்மை மீட்டும் கொடுப்பான். சோதனை வரும்போது முருகனை விட்டுறக்கூடாது, அப்போதான் கெட்டியாக பிடிச்சுக்கணும். அப்போ முடியா பிறவி கடலில் புகார், பிறப்பில்லை, மிடியால் படியில் விதனப்படார். ஏன் கொடுப்பான்னு சொல்லணும்னா, அருணகிரிநாதர் அவர் எல்லா கோயிலையுமே பாடினார். திருப்புகள்ல எல்லா கோயிலும் வரும், அலங்காரத்தில் எல்லாம் வரும். படிக்க நிலை, பழனி திருநாமம், தெய்வ திருமலை, செங்கோடு எல்லாம் வரும். அனுபூதி அவருக்கு ஞானம் வந்த பிறகு எழுதியது. அதில் ஒரே ஒரு ஊர் பேர் தான் வரும், மற்ற எந்த ஊரும் வராது. பழனியோ திருச்செந்தூரோ விராலிமலையோ எதுவுமே வராது. ஒரு ஊர் தான் வரும். ஏன்? திருச்செங்கோட்டுக்கு போகிறார், நாகாசலம்னு பேர். அங்கே முருகப்பெருமான் இருக்கிறான். அப்பத்தான் மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தெய்வனை மெய்ஞான தெய்வத்தை சேலார் வயல் பொழில் சூழ் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனேம்பார். மலை ஏறுறது கஷ்டம். இந்த மலை ஏறினா மூச்சு வாங்கும். அது ஒரு மலை குகைக்குள்ள சாமி இருப்பார், முருகனும் இருப்பார், அர்த்தநாரீஸ்வரர் தனியா. மேலே ஏறி வந்தால் கண்ணு கட்டும், உள்ள சாமியே தெரியாது, எலக்ட்ரிக் லைட்டெல்லாம் இருக்காது, விளக்கு தான் ஏற்றி வச்சுருப்பான், புகை மாதிரி இருக்கும் அந்த ஊதுவத்தியில். அந்த முருகனுக்கு மூக்கு கண்ணெல்லாம் சரியாக இருக்காது. ரொம்ப காலத்து முருகன் இந்த கண்ணு இருக்கிற இடத்துல ஒரு பள்ளம், அந்த மூக்கு இருக்கிற இடத்துல ஒரு கோடு இருக்கும், அவ்வளோதான். ஆனால் கையெல்லாம் நல்லா இருக்கும். ஒரு கையை இடுப்பில் வச்சுருப்பான், ஒரு கையில் தண்டம். அந்த இடுப்பில் வச்சுருக்கிற கையில் சேவல் தொங்கும். இதெல்லாம் உத்து பார்த்தா தான் தெரியும். அதனால தான் சொல்கிறான், போகிறதே கஷ்டம், போய் அவனை பார்க்கறதும் கஷ்டம், இந்த கடைச்சியில் தொழறது அதை கஷ்டம். அந்த முருகனை பார்த்து வணங்கி வேண்ட 4000 கண் வேணும். அந்த திருச்செங்கோட்டில் ஒரு விண்ணப்பத்தை போட்டார். அப்பா, தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடனே, வைத்த வேற்படை வானவனே, ஐவர்க்கு இடம்பெற காலிரண்டோட்டி அதில் 2 கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருள். இந்த உடம்பு அழியறதுக்குள்ள என்னை வந்து காப்பாத்தினார். கேட்க தெரியல, முருகா இந்த கை வச்சு காலு வச்சு 5 புலன்களை வச்சிருக்கியே, இந்த உடம்பு அழியாம என்னை வந்து காப்பாத்து, அழியறதுக்குள்ள வந்து காப்பாத்துனார். அது எப்படி நடந்தது? திருவண்ணாமலையிலே அருணகிரிநாதர் அவ முருகனாலே ஆட்கொள்ளப்பட்டார். முத்தை தரு பத்தி திரு என சொல்லி எத்திக்கும் தித்திக்கும் செந்தமிழால் என் புகழ் பாடு இன்னைக்கு இருக்கு. இந்த கோபுரத்தை இளையினார். வல்லாள ராஜா கோபுரத்திலிருந்து கீழே விழுந்தார். ரொம்ப நாள் ரொம்ப இல்லை, 15ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். ரொம்ப காலம் இல்லை, ஒரு 500-550 வருஷங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர். அவரை பற்றி பல சான்றுகள் இருக்கு. அப்போ அவர் கோபுரத்திலேருந்து விழுந்துட்டார். முருகனே எடுத்து காத்தான். காத்தவன் வயலூருக்கு வாடினான். வயலூர் தான் திருப்புகழ் பாடுன்னார். அங்கதான் முத்தைத்தரு பத்தித்தரு அடியெடுத்து கொடுத்தார். இவர் பாடிக்கொண்டே வந்தார் எல்லா இடத்துலையும். அப்போ அந்த திருவண்ணாமலையே ஆண்டு கொண்டு வந்தவன் பிரபுடதேவராயன் ஒருத்தன். அவங்கிட்ட சம்பந்தாண்டான்னு ஒரு புலவன் இருந்தான். இந்த தமிழ் புலவர்களுக்கே இன்னொருத்தனை கண்டா பிடிக்காது, எப்படிடா வீழ்த்தலான்னு பார்ப்பான்.
மற்ற எல்லா மொழியிலையும் ஒத்துமை இருக்கும். இந்த தமிழ் மொழியில் மட்டும் ஒருத்தன் அடுத்தவன் அழிக்க பார்ப்பான். அப்போ பார்க்குறா இந்த சம்பந்தாண்டான் எங்கே அருணகிரிநாதருடைய பெருமையினாலே தம்ம பதவி